ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் கொரட்டூருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ் போகிறோமா, கோயிலுக்கு போகிறோமா, எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டு கிளம்பி 1 hour இருக்கும். போகிற வழியில் இந்த ரோடும் க்ளவுட்ஸும் சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதனால் வீடியோ எடுத்தேன். நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா சுருட்டுப்பள்ளி சிவன் கோயில். சூப்பராக இருந்தது பார்க்கவே. நீங்களும் மறக்காமல் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கிங் நல்லா பெருசாக இருந்தது. ஸோ பார்க் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். உள்ளே போனால் நிறைய கடைங்க இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே உள்ளே போயிட்டோம். ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளே சாமி பார்க்க போயாச்சு. வழியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நான் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சாமி பார்க்க உள்ளே போயாச்சு. அங்கே என்ன ஸ்பெஷல்னால் ராமரோட பசங்க பாதங்கள் இருந்தது. ஃபோட்டோ எடுக்க முடியல. சுற்றுன்னு சுற்ற விட்டாங்க. அப்போ எத்தனை சுற்று தெரியுமா? 4 சுற்று சுற்றினேன் நான் இப்போ அந்த இடத்த மட்டும் உள்ள தர்ஷன் பார்க்க போகிறதுக்கு. சாமிலாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஆரே ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். ரோட்டில் நிறைய ஆடுங்க குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. சரி, ஆசையாக இருந்தது. நான் அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அழகாக க்யூவில் போயிட்டு இருந்தது. க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் வந்து போகிற ரோட்டில் சூப்பராக இருந்தது. அதுதான் மவுண்டெயின் மேலே நீங்களே பாருங்கள். தெரியுது பாரு. ரெட்டடி பாதையாக இருந்தது, இப்போ ஒத்தடி பாதையாக மாறும். இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளவுட்ஸ் கிட்ட ஏலகிரி கிளைம் பண்ணும்போது அந்த ரோடு கூட இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக மேடும் பள்ளமாக இருக்காது, பட் இதே மாதிரி க்ளவுட்ஸ்லாம் அவனால் பார்க்க முடியும் கிட்ட. எப்படி இருக்கு பாரு ரோடு. ஆனால் ரொம்ப லாங். இவ்வளோ உள்ள எப்படி தனியாக வருவாங்க? ரொம்ப இதெல்லாம் இருட்டினதுக்கு அப்புறம்லாம் உன்னால் ரிட்டர்ன்லாம் வர முடியாது. அனிமல்ஸ்லாம் இருக்குமோ? அம்மாடி, இதுக்கு தான் சொன்னேன் தார் ராக்ஸ் வாங்கி கொடு. எனக்கு ஒரு ரைடு போன மாதிரி இருக்கு. நிறைய பெபிள்ஸ் இருக்கு. சரி, அந்த துணியை பார்த்து பயந்துட்டேன்பா. எதை நிக்குதுன்னு இவ்வளோ வெள்ளையா நிக்குதுன்னு. பகல்ல இவ்வளோ வெளிச்சமாவா தெரியும்? ஆக்சுவலா இன்னும் வரல ஸ்பாட்டுக்கு, இன்னும் போனோம். இதுன்னு போய்கிட்டே இருக்கான். காடு, மலை, ஃபால்ஸ். நீ ரைட் சைடா வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டு. ஃபால்ஸ் வந்து 3:30 க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம திரும்பி கிளம்பியாச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல. வீட்டுக்கு போகிறோமா எங்கே போகிறோன்னு தெரியல. ஃபுல் வீடியோ பாருங்கள். இங்கே ஒரு டேம் பார்த்துருக்கோம். இப்போ பார்ப்போம். இது டேம் இல்லைப்பா, எங்கே குட்டியா நல்லா இருக்கான்ல. இது பயங்கர ஸ்லோப். அது செம்ம ஃபாஸ்ட்டாக வருது தண்ணி. எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாரு. என்னாச்சு? ஆழமா ரொம்ப? ஆழம் தானே. இங்கே ப்ரைவசியாக இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடம் பேர் வந்து தொட்டிப்பாலமா. நிறைய பேர் வந்திருக்காங்களா. ஸோ ப்ரைவசியாக நம்ம வந்து பாப்பாவோடலாம் வச்சுட்டு இங்கே விளையாட முடியாது. ஆனால் வியூ நல்லா இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே.
பேட் லக், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.